அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளின் பின்னணி குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது தருமபுரி தொகுதி குறித்து பார்க்கலாம். தமிழகத்தின் வடமேற்கு முனையில் உள்ள தருமபுரி மக்களவை தொகுதி தனது முதல் தேர்தலை 1952 ஆண்டு எதிர்கொண்டது. இதற்கு பின் நீக்கப்பட்ட இத்தொகுதி 1977 ஆண்டு மீண்டும் உருவாக்கப்பட்டது. 2008 ஆண்டு மறுசீரமைப்பிற்கு பின் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம், பாலக்கோடு, தருமபுரி, மேட்டூர் என 6 பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியதாக இம்மக்களவை தொகுதி மாற்றப்பட்டது. இதில் மேட்டூர் தொகுதி மட்டும் சேலம் மாவட்டத்திற்குட்பட்டது. மற்ற 5 தொகுதிகளும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ளவை. தருமபுரி மக்களவை தொகுதி இதுவரை 13 தேர்தல்களை சந்தித்துள்ளது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகபட்சமாக 4 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக 3 முறையும், காங்கிரஸ் மற்றும் அதிமுக தலா 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்ற நிலையில் சுயேட்சை வேட்பாளரும் 1 முறை வெற்றி பெற்றுள்ளார். இத்தொகுதியில் யாருமே 1 முறைக்கு மேல் வெற்றி பெற்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சம். முன்னாள் மத்திய அமைச்சர்கள் வாழப்பாடி ராமமூர்த்தி, தங்கபாலு, தம்பிதுரை, அன்புமணி ஆகியோர் இத்தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். 2019 ஆண்டு இத்தொகுதியில் நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவின் செந்தில்குமார் வெற்றி பெற்றார். இவர் 5.74 லட்சம் வாக்குகளை பெற்றார். பாமகவின் அன்புமணி 5 லட்சம் வாக்குகளை பெற்றார். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட அமமுகவை சேர்ந்த பி. பழனியப்பன் 53,000 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் ருக்மணி தேவி 19,000 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தின் ராஜசேகர் 15,000 வாக்குகளையும் பெற்றனர். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.